ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தல நடபடிகள் 15வது அதிகாரத்தில் 31வது வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த பகுதியிலே 2 காரியங்களை குறித்து லூக்கா எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அந்தியோகியா சபையில் மிகுந்த வாக்குவாதம் உண்டான காரியத்தையும், எருசலேமிலே ஆலோசனை கூடுகை உண்டாகி அவர்கள் எடுத்த முடிவுகளை குறித்தும் இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். ரட்சிப்பு பெறுகிறதற்கு விருத்த சேதனம் அவசியம். மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தினுடைய சடங்காச்சாரங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்தியோகியாவிலே பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அங்கே கீழே அதனால் யாருனால் பிரச்சனை ஆரம்பிக்கிறது என்று 15வது அதிகாரம் 24வது வசனத்தில், எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டுமென்றும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டுமென்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்தியோகியா சபையில் எருசலேமிலிருந்து யாக்கோபு மற்றும் பேதுருவினால் மூப்பர்களினால் கட்டளை வராத சிலர் வந்து அந்தியோகியா சபையில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி மிகுந்த வாக்குவாதத்தை உண்டு பண்ணி விட்டார்கள் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். ரட்சிப்படைய விருத்த சேதனம் நியாயப்பிரமாண சடங்குகள் வேண்டுமென்று அவர்கள் பேசுகிறார்கள். திருச்சபையில் வாக்குவாதம் தொடக்க கால சபையிலேயே ஆரம்பித்து விட்டதை பார்க்கிறோம். தேவனுடைய வெளிப்பாடுகளை புரிந்து கொள்வதில் மனிதனுக்கு ஏற்படும் குறைபாடுகளே இவற்றிற்கு காரணமாக இருக்கிறது. தொடக்க கால சபையில் யூத கிறிஸ்தவர்கள் கொண்டிருந்த நியாயப்பிரமாண பற்று சபை வளர்ச்சிக்கு மிகப்பெரிய இடையூறாக விளங்கி சபையை பாதித்ததை நாம் பார்க்க முடியும். இதற்கு முன் நடந்த காரியம் கலாத்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரையிலும் கலாத்தியா சபைக்கு பவுல் நிருபத்தை எழுதும் பொழுது குறிப்பிடுகிறார். இந்த வாக்குவாதம் முற்றுகிறதற்கு முன்பாக ஒரு காரியம் நடந்திருக்கிறது. என்ன? பேதுரு அந்தியோகியா வந்திருந்தார். யாக்கோபினிடத்தில் இருந்து சிலர் வருமுன் புறஜாதியோரோட சாப்பிட்டார். அவர்கள் வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான் என்று பேதுருவை குறித்து பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியா சபைக்கு எழுதுகிறார். அதாவது இந்த வாக்குவாதம் முற்றுகிறதற்கு முன்பாக பேதுரு இங்கே அந்தியோகியாவுக்கு வந்திருந்தார். யாக்கோபு என்று இயேசுவின் சகோதரராக அறியப்பட்ட எருசலேமினுடைய சபைக்கு தலைவராக இருந்த அந்த யாக்கோபினிடத்தில் சிலர் வந்தபோது, அவர் அனுப்பி வைத்த சிலர் வந்தபொழுது இங்கே பேதுரு அவர் இங்கே மாயம் பண்ணினதாக இவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். மற்ற யூதரும் பர்னபாவும் மாயத்தில் இழுப்புண்டார்கள் என்று சொல்லி எழுதுகிறார். இதற்கு வாக்குவாதங்கள் முற்றுகிறதற்கு முன்பே பேதுரு மற்ற யூதர்களுக்கு பயந்து, ஐயோ நான் புறஜாதிகள் கூட சாப்பிட மாட்டேன், அவர்களுடைய சாப்பாடு சுத்தம் கிடையாது, அவர்கள் சுத்தம் கிடையாதுன்னு சொல்லி மாய்மாலம் பண்ணினதாக இங்கே பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். வசனம் 14-15 பவுல் பேதுருவை முகமுகமாக அவர் எதிர்க்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம், ரட்சிப்பு இவைகள்தான் நமக்கு வேண்டுமே ஒழிய நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்படுகிற கிரியைகளினால ரட்சிப்பு இல்லை என்பதைத்தான் இங்கே பவுல் ஆணித்தரமாக வலியுறுத்த விரும்புகிறார். சிலர் அந்தியோகியா வந்து விசுவாசிகளை குழப்பிவிட்டனர். இப்போ இந்த நேரத்தில் பவுலும் பர்னபாவும் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அங்கே மக்கள் புரிந்து கொள்ளலை. எருசலேமில் இருக்கிற மூப்பர்களிடத்திற்கு இங்கே யூதர்கள் அந்த இருக்கக்கூடிய யூதர்களிடத்திற்கு பவுலையும் பர்னபாவையும் அனுப்புகிறார்கள். அவர்கள் நியாயப்பிரமாண சடங்குகள் பிதாக்களாலும் தங்களாலும் சுமக்கக்கூடாதிருக்கிற நுகத்தடி என்று சொல்லி அந்த சங்கம் கூடி அங்கே ஒரு கருத்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்தியோகாவிலிருந்து புறப்பட்டு வந்த பவுலிடத்திலும் பர்னபாவின் இடத்திலும் அவர்கள் சொல்லுகிற காரியங்கள், ஏன்னா இதற்கு முன்னமே பேதுருவை அவர் முகமுகமாக எதிர்த்து விட்டார். அங்கே வந்த ஒரு சிலரை எதிர்த்து விட்டபடினாலே இப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இது பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்கக்கூடாத ஒரு நுகத்தடி தான். இந்த நுகத்தடியை சுமக்கச் சொல்லும் கொள்கைகளை கொண்ட சபை பிரிவுகளை உருவாக்கி வைத்திருக்கிற புறஜாதி யூதர்களையும் கூட இந்த நாட்களிலே நாம் பார்க்க முடியும். அநேக சபைகளிலே அநேக சடங்காச்சாரங்களை கடைபிடிக்க சொல்லி இன்றைக்கு ஜனங்களை வற்புறுத்துகிற அநேகர் உள்ளதை நாம் பார்க்க முடியும். பிற்காலத்தில் பவுல் நியாயப்பிரமாணத்தை குறித்து ஆழமாக ஆராய்ந்து அதனுடைய அந்த சாபங்களையும் அதனால் கிடைக்கக்கூடிய சுமைகள்
என்ன என்பதையும் விளக்குகிறதற்கு இது அவருக்கு ஒரு வழி செய்தது என்று சொல்லியே சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் அவருடைய சுவிசேஷத்திற்கு அநேக முறை யூத ஜனங்கள் வைத்திருந்த நியாயப்பிரமாணத்தின் மேல் வைத்திருந்த பற்று தடையாக இருந்தபடியினாலே அதை ஆழமாக அறிந்து நிருபங்களிலே அவர் விளக்கி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்று நம்மிடம் பரிசுத்த வேதாகமும் உண்டு. கருத்து வேறுபாடு வருகிறது, இயல்புதான். மனித அறிவின் குறைபாட்டின் நிமித்தமாக இவைகள் வருகிறது. ஆனால் அடிப்படை போதனைகளை தாக்காதபடிக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். வேதாகம அறிவும் விவேகமும் கொண்ட திருச்சபை பாக்கியமுள்ள திருச்சபை என்றே சொல்ல முடியும். அப்படியாக இப்போ எருசலேமில் ஆலோசனை சங்கம் கூடிவிட்டது. அங்கே ஒரு பேதுரு எழுந்து சொல்லுகிறார். 7-11 வரையிலும் அவர் கொர்நேலியு வீட்டில் நடந்த நிகழ்ச்சியை அவர் முன்வைக்கிறார். ஆண்டவர் எனக்கு எப்படி 3 முறை தரிசனம் கொடுத்து நான் சுத்தப்படுத்தினவைகளையும் சுத்தப்படுத்தினவர்களையும் அசுத்தமாக எண்ண வேண்டாம் என்று சொன்னதையும், அவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்ததையும், தேவனுடைய கிரியைகளை தடுக்கிறதற்கு நான் யார் என்று சொன்ன அந்த காரியங்களை பேதுரு சொல்லி ஆமோதித்து பேசுகிறார். புறஜாதிகளும் நம்மை போல பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள்தான் அவர்களும் தேவ திட்டத்தில் இருக்கிறார்கள் என்பதை பேதுரு அறிவிக்கிறார். உடனே கொஞ்சம் அப்படியே அமைதியாகிறார்கள். பர்னபாவும் பவுலும் தங்கள் பயண அனுபவங்களை அங்கே அவர்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க. அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாங்கள் புறஜாதிகளின் மத்தியில் எப்படி தங்கி எப்படி ஊழியம் செய்தோம், எப்படி அவர்களோடு கூட நாங்கள் நடந்து கொண்டோம் என்கிற காரியங்களையும் அங்கே அறிவிக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு, எருசலேமில் இருந்த சபைக்கு தலைவராய் இருந்தவர், 13வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரையிலும் கருத்துக்களை அவர் எடுத்து பேசுகிறார். யாக்கோபு தீர்க்க தரிசன வசனங்களை அங்கே பொருத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். ஆமோஸ் 9வது அதிகாரம் 11-12 சொல்லப்பட்ட காரியங்களை இங்கே அவர் பொருத்தி அவர் பேசுகிறார். வசனம் 15-14 தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி இந்த செயலை தேவன் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார். இவ்வுலகத்தின் வழிபாடுகளிலிருந்து பிரிந்து தன்னுடைய பிள்ளைகளாக ஆண்டவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அன்றைக்கும் மாற்றினார், இன்றைக்கும் மாற்றுகிறவராக இருக்கிறார். இவ்வாறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள் சபையாக கிறிஸ்துவின் மனவாட்டியாக இன்றைக்கும் ஆயத்தப்படுத்தப்பட்டு வருகின்றார்கள். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 7-8 நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அன்றிலிருந்து இன்று வரை சபையின் தொடங்கின காலத்திலிருந்து அவருடைய இரகசிய வருகை நடக்கிற காலம் வரையிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒரு மனவாட்டியாக, கிறிஸ்துவுக்கு நல்ல ஒரு மனவாட்டியாக பரிசுத்தப்படுத்தி நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்கிற காரியத்தை தான் இங்கே யாக்கோபு முதலிலே முன்வைக்கிறதை பார்க்கிறோம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்று வெளிப்படுத்தல நாம் பார்க்கிறோம். இதனை அவர் சீமியோன் விவரித்து சொன்னாரே என்று வசனம் 7 அங்கே சீமோன் பேதுரு சொன்னதை அவர் இங்கே ஆமோதித்து சொல்லுகிறார். அதற்கு பின்பாக தான் அந்த காரியத்தில் சொன்ன கருத்துக்களை பேசுகிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரம் என்று சொல்லுகிறார். தாவீதுக்கு பின்பாக சாலமோன் அரசாட்சி செய்தார். அதற்கு பின்பாக வந்த ராஜாக்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருடைய சன்னிதானத்தை விட்டு விலகினார்கள். எசேக்கியா ஆண்டவருக்கு விரும்பினபடி ஆட்சி செய்தான். அதற்கு பின்பாக நல்ல ராஜாக்கள் தோன்றவே இல்லை. சிதேக்கியா எல்லா காரியங்களையும் சீரழித்து விட்டு அந்த ராஜ வம்சமானது அழிந்து போன அந்த காரியத்தில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை ஆண்டவர் திரும்ப எடுப்பித்து என்று சொன்னால், தாவீதின் குமாரனாக வருகிற மேசியா அந்த சிங்காசனத்தை திடப்படுத்தி அவர் இஸ்ரவேலிலே எருசலேமிலே இருந்து அவர் இந்த உலகம் முழுவதையும் ஆளுகிற மேசியாவாக அவர் புறப்பட்டு வருவார். எல்லா மற்ற புறஜாதி ஜனங்களையும் ஆளுவார். அந்த புறஜாதி ஜனங்களும் ஆண்டவருடைய ஆளுகையின் திட்டத்தில் இருக்கிறார்கள். இதுதான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை ஆண்டவர் திரும்ப எடுப்பிக்கிற காரியம் என்று சொல்லி இங்கே விளக்கி யாக்கோபு பேசுகிறதை பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக 29வது வசனத்தில் அங்கே யாக்கோபு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
எருசலேமில் கூடியிருக்கின்ற சங்கம் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டது என்பதை இந்த வார்த்தையின் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும். ஜெபத்தின் மூலமும் உபவாசத்தின் மூலமும் தேவனுடைய வசனத்திற்கு நாம் அர்ப்பணிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார். யோவான் 16:13 வெளிப்படுத்தல் 2:7 சபையானது பரிசுத்த ஆவியானவர் சொல்வதை கேட்க வேண்டும். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லியிருக்குது. ஆகவே நாம் ஜெபிக்கிறதிலும் வேதம் வாசிக்கிறதிலும் வேத வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறதிலும் உபவாசத்திலும் நமக்கு ஆண்டவர் தருகிற ஆலோசனைகளை வழிநடத்துதல்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதை இங்கே யாக்கோபு வலியுறுத்தி பேசிட்டு தான் அந்த சங்கம் ஒரு முடிவுக்கு வருகிறது. அவர்கள் இரத்தத்திற்கும் வேசித்தனத்திற்கும் அவர்கள் விலகி இருக்க வேண்டும் என்கிற காரியங்களை குறித்து அவர்கள் முடிவெடுக்கிறதை பார்க்கிறோம். அவர்களுடைய காரியங்களிலே நொறுங்குண்டு செத்ததை சாப்பிடக்கூடாது, ஆக்சிடெண்ட்டில் இறந்ததை சாப்பிடக்கூடாது, அதே போல் அங்கே மாம்சங்களை இரத்தத்தோடு புசிக்கக்கூடாது. அது ஆதியாகமம் 9:4 நோவாவுக்கே ஆண்டவர் கட்டளையிட்டு விட்டார். மாம்சத்தை அதன் இரத்தத்தோடு அதன் உயிராகிய இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம் என்று சொல்லி நெருங்குண்டு செத்ததை ஆக்சிடெண்ட்டில் செத்ததை சாப்பிடக்கூடாது என்கிற காரியமும் இரத்தத்தோட புசிக்கக்கூடாது என்கிற காரியமும் வேசித்தனத்திற்கு விலகி இருக்க வேண்டும். அதாவது வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளோட ஒரே ஆவியாய் இருக்கிறான், கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோட ஒரே ஆவியாய் இருக்கிறான். ஆகவே வேசித்தனத்திற்கு விலகி ஓடி ஆண்டவருடைய ஆவியானவரோடு கூட இசைந்திருந்தா நமக்குள்ளாக பிதாவானவர் உலாவி அவர் நமக்கு தேவனாக இருப்பார். நாம் அவருக்கு குமாரர்களாக குமாரத்திகளாக நாம் இருக்க முடியும். அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்து கர்த்தருடைய ஆவியானவரோடு கூட ஒவ்வொரு நாளும் இசைந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இதுதான் எடுக்கப்படுகிற தீர்மானங்கள் என்று சொல்லி அவர்கள் அதை பவுல் பர்னபா என்பவர்களுடைய கரங்களிலே எழுதி கொடுத்து ஒரு சில யூத அந்த ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளையும், அதாவது சீலா அதே போல யூதா என்று சொல்லி அவர்கள் 2 பேரை இவர்களோடு கூட அனுப்பி, அவர்கள் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள், அனுப்பி அங்கே அந்தியோகியாவில் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வழி செய்ததாக இந்த பகுதிகளை பார்க்கிறோம். வாக்குவாதங்கள் தோன்றுகிறது இயல்புதான். நம்முடைய வேதாகம அறிவு குறைவினால் இந்த வாக்குவாதங்கள் தோன்றலாம். ஆனால் நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபத்தின் மூலமாக உபவாசத்தின் மூலமாக தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறதின் மூலமாக இந்த வாக்குவாதங்களை மேற்கொண்டு பூரண அறிவை பெற்று அவருடைய பூரண வழிநடத்துதலிலே நாம் நடத்தப்பட முடியும். அதற்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.